ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய டெய்லி லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கலாம். எப்பயுமே தண்ணியை சேர்த்த உடனே தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி முட்டை சேர்த்தோம் அப்படின்னா வெடிப்பு விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சூடாகி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்தோம் அப்படின்னா முட்டை வெடிப்பு விடாமல் அழகாக நமக்கு வெந்து கிடைக்கும். முட்டையை உரிக்கும் போது கையால் லைட்டாக தட்டிட்டு ரோல் பண்ணிவிட்டு உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். முட்டைகளை வேக வைக்கும் போது இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முட்டைகள் வெடிப்பு விடாமல் வேக வச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற வெள்ளைக்கரு தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதே போல் உரிக்கும் போதும் இந்த மாதிரி ஈஸியாக உரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. சம்டைம்ஸ் ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸில் ஏதாவது போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை நார்மலாக வாஷ் பண்ணும்போது அந்த ரா ஸ்மெல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பாக்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போட்டு வச்சிங்களோ அதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் அரிசி கழுவின தண்ணி அப்படின்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, அதை போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக அந்த ரா ஸ்மெல் நமக்கு வரவே வராது. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாதிரி பாக்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் வெளியில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நார்மலாக லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த ரா ஸ்மெல் நமக்கு வரவே வராது. நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த பாட்டிலில் கூட நீங்கள் இதே போல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. பூண்டை அதில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பூண்டை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க, ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விடுங்க. ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக அந்த தோல் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அந்த ஹீட் ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தோல் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்பு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தோலெல்லாம் உறிஞ்சு நிற்கும். இது பெரிய பூண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இதே சின்ன பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. இதை அப்படியே ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மூட்டை மாதிரி கட்டிட்டு கையால் நல்லா அடித்து விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த பூண்டுடைய தோல் எல்லாமே அப்படியே உறிஞ்சு நிற்கும். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தோல் எல்லாமே உறிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பூண்டு உரிச்சிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிகமான குவான்டிட்டியில் குட்டி குட்டி சைஸில் பூண்டு உரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டை இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. இஞ்சி பூண்டெல்லாம் உரித்து நீங்கள் அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிகமான குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். ஜுவல் ஷாப்பில் கொடுக்குற பர்ஸாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், அந்த ஷாப்புடைய நேம் அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும் இல்லையா, நெயில் கலரில் இருக்கும். அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியை ஈரப்படுத்திட்டு இதை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நேமை ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது பேக்கில், பர்ஸில் மட்டும் இல்லைங்க, பாக்ஸில் இருக்கிற நேம் கூட பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நெயில் பாலிஷ் ரிமூவரை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் கிட்ட அப்ளை பண்ணிவிட்டு ஈர துணியால், காட்டன் துணியை வச்சோ இல்லைனா பனியன் கிளாத்தோ வச்சோ நல்லா அழுத்தி தொடச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ரெண்டதை பார்க்கலாம். பச்சை மிளகாயை ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயுமே பச்சை மிளகாய் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காம்போடு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக அழுகி போயிடும். ஏன்னா அழுகிறது பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதியிலேருந்து தான் அழுக ஆரம்பிக்கும்.
ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, காம்போட ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, அந்த காம்பு பகுதியில ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பச்சை மிளகாய் கெட்டு போச்சு அப்படின்னாலே, எல்லா பச்சை மிளகாயும் கெட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால காம்போட வைக்காம, காம்ப வந்து ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணி எடுத்துறணும். காம்ப லைட்டா கிள்னோம் அப்படின்னா பாதி வரும், மீதி அப்படியே இருக்கும். ஆனா அந்த மாதிரி விடக்கூடாது. ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சு ஃபேன் காத்துல ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில்ல போட்டு நல்லா டைட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அழுகி போகாம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். பால் பவுடர் வாங்குறோம் அப்படி இல்லைனா கீ, பட்டர் இந்த மாதிரிலாம் வாங்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டின் கிடைக்கும் இல்லையா? அதை தூக்கி போட்டுறாம, அதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, பிஸ்கெட்ஸ் வந்து சீக்கிரமாக பதத்து போகாமல் இருக்கும். இது டின்னில் மட்டும் இல்லைங்க, நார்மலாக ஏதாவது பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, இது பதத்து போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசியை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, சீக்கிரமாக பதத்து போகாமல் வச்சு நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மழை டைம், பனி டைம்லலாம் எந்த ஒரு பொருளையுமே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக பதத்து போயிடும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். வாஷிங் பவுடர்லாம் பல்கான குவான்டிட்டியில் வாங்குறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே மழை டைமில், பனி டைமில் ஒன்ஸ் வந்து அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து என்ன தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே உள்ளே சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான குவான்டிட்டியில் இருக்கிற பவுடரை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் டப்பாவோ இல்லைனா வந்து சாக்லேட் டப்பாவோ நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த பவுடரை போட்டு ஒரு மெஷர்மெண்ட் கப்போ இல்லைனா ஸ்பூனோ ஏதாவது ஒன்று உள்ளே போட்டு டைட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பெரிய கவரில் இருக்கிற மீதி பவுடரை டைட்டாக வந்து சீல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது தான் கட்டி கட்டியாக ஆகும். ஒன்ஸ் வந்து அதை டைட்டாக வந்து சீல் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ இந்த மாதிரி எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு பழைய சாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ பழைய சாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு அடியில் ஒரு பிளேட் வச்சிடலாம். பிளேட்டுக்கு மேலே இந்த சாக்ஸை வச்சிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு துணி போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு வாஷிங் பவுடரை அதுக்கு ஏற்றா போல் பார்த்து எடுத்துக்கோங்க. அதை இந்த சாக்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். சாக்ஸில் போட்டுட்டு டைட்டாக வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. வாஷிங் மிஷினில் துணியில் டைரெக்டாக பவுடரை போட்டு நமக்கு துவைக்கும் போது திட்டு திட்டாக ஆன மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த திட்டு திட்டாக இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். முக்கியமாக வந்து பிளாக் கலரில் ஏதாவது ஷர்ட்டோ, பேண்ட்டோ இல்லைனா ஜீன்ஸ் பேண்ட்டோ நம்ம போடுறோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. அதை நீங்கள் பவுடர் போடுற இடத்துல அந்த சாக்ஸை அப்படியே வச்சுட்டு எப்பயும் போல் வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சாக்ஸில் பவுடரை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சாக்ஸ் ஒரு ஃபில்டர் மாதிரி நமக்கு வேலை செய்யும். ஸோ துணிகளில் திட்டு திட்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே சாக்ஸ்லாம் இருக்கும். சின்னதாயிருச்சு, பழசாயிருச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட சாக்ஸ் இல்லை அப்படின்னா, காட்டன் கிளாத் அப்படின்னா பனியன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட பவுடரை போட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூட பவுடர் போட்டு நம்ம யூஸ் பண்ணதுனால திட்டு திட்டா ஆகவே இல்லை. பவுடர் போட்டு வாஷ் பண்ணும்போது திட்டு திட்டு ஆகுது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து லிக்விட் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லிக்விடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவுடரோட விலையோட கம்பேர் பண்ணும்போது லிக்விட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பவுடரை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பவுடரை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸாக நீங்கள் கம்பேர் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் லிக்விடை விட பவுடரை ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஜீன்ஸ் பேண்ட், பிளாக் கலரில் ஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கிறது நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பொருளையும் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது துணியெல்லாம் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கூட சாக்ஸில் பவுடர் போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா துவைச்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் வாஷிங் பவுடரில் துணி துவைக்கும் போது திட்டு திட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் துவைச்சு பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் திட்டு திட்டாக ஆகவே ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்
கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.